எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு சிம்பிளான வெஜ்ஜு சமையல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, மாவு எல்லாமே காலையிலேயே எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான சமையல் தான். அதுக்கு தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஏற்கனவே உரித்து வச்சாச்சு. இன்றைக்கி தக்காளி பொரியலும் பீர்க்கங்காய் கூட்டும் தான் வைக்க போகிறேங்க. அப்புறம் ரசம் வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க. கடலைப்பருப்பு கூட்டு தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேங்க. விசில் வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவு பூ மாதிரி வந்துருச்சு. இனி கூட்டு சீக்கிரமாக பண்ணிடலாம். கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயில் தாளித்தா கூட்டு நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்தா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கலாம். வரமிளகா ஒன்று சேர்த்துக்கிறேன். பீர்க்கங்காயை போட்டுக்கலாங்க. கலந்து விட்டுடலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இப்படி 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். லைட்டாக தண்ணி விட்டு இந்த பீர்க்கங்காய் வேகட்டுங்க. இதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கைப்பிடி தேங்காய், 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு வெந்துருச்சு. நம்ம இந்த பீர்க்கங்காய் மட்டும் வேக வச்சுட்டு தக்காளி மட்டும் வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக கூட தாளிச்சிக்கலாம். நான் முதல்ல தாளித்து விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி மத்தில் வச்சு கடைஞ்சி எடுத்துருக்கேன். முழுசாக நல்லா கடைஞ்சோம்னா கூட்டு இந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி கூட்டு கெட்டியாக பண்ணாமல் கொஞ்சம் தண்ணி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தேங்காய், சீரகமும் அரைச்சிட்டு வந்துட்டோம். எல்லாமே அரைச்சிட்டு வந்தாச்சு. இதையும் ஊற்றிடலாம். இதுலேயே இதெல்லாம் செஞ்சு நல்லா ஒரு கொதி வறுத்துருங்க. பக்கத்துலேயே நான் தக்காளியும் புளியும் போட்டு கொதிக்க வச்சுட்டேன். இது ஆறுனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரசம் வச்சுக்கலாங்க. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க. இந்த வடைச்சட்டிலேயே நான் தட்டைக்காய் இது பண்ணிக்கலாங்க. வெங்காயம் எடுத்துருக்கேன். பொரியலுக்கு மட்டும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். மீதி புதினா சட்னி செய்ய போகிறோம் இன்றைக்கி டிஃபனுக்கு. ரெண்டு பச்சை மிளகா வெட்டிக்கலாம் பொரியலுக்கு. சட்டி நல்லா காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிடுவோம். தட்டைக்காய் பொரியல் சூப்பராக இருக்கும். இது கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. இந்த சீசனில் கிடைச்சது, அதனால் வாங்கிட்டேன். இப்போ நம்மளோட கூட்டம் கொதிச்சு ரெடியாக போகுது பாருங்கள். செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் குக்கரில் ஒரு டம்ளர் ரைஸ் வச்சுட்டேன் மதியத்துக்கு. சூப்பராக தலத்தலன்னு கொதிக்குது. கொதிச்சிருச்சுங்க. நம்மளோட கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியெல்லாம் தூவிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம கூட்டு ரெடி. எனக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம் ஏற்கனவே. இந்த தட்டைக்காயை சேர்த்துருவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். உப்பு கல்லுப்பு சேர்க்கறனால கம்மியாக தான் போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேங்க. ஏன்னா உப்பு கறிக்கணும் அதிகமாக போட்டோம்னா. இது நல்லா வெந்து வரட்டுங்க. புதினா சட்னி பண்ணுறதுக்கு ஒரு 3 வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம 2 பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, புளி கொஞ்சமாக சேர்த்து வதக்கியிருக்கிறேங்க. இப்போ 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு சேர்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்ச புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து அரைச்சிக்கலாங்க.
மேலே இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேங்க. கொஞ்சம் வீடியோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தட்டைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு நிமிஷம் பரட்டி விட்டுட்டு ஸ்டவ்லேயே வச்சுட்டு நிறுத்திடுறாங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி சமையல் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ரசமும் கொதிச்சிருச்சுங்க. ரசம் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், அதனால் நான் காமிக்கல. ரசம் கொதித்து இறக்கி வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் செஞ்சுருக்கோம். சரி, ஒரு பாயசம் செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் 2 ஸ்பூன் அளவு கம்மியான அளவில் செய்கிறேன். அவல் எடுத்துருக்கேங்க. அவல் 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்தெடுத்துக்குவோம். வறுத்தெடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணுங்க. இது ரொம்ப ட்ரையாக வறுக்காமல் ஓரளவு இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்குவோம். இப்போ நான் ஏலக்காவும் சர்க்கரையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதுலேயே நம்ம அவளையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்த அளவு ரவை மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதே கடாயில் சேர்த்துட்டு தண்ணி முழுகிற அளவுக்கு விட்டுங்க. இது ஓரளவு கொதிக்கிற அளவுக்கு விட்டுறலாங்க. ஒரு கொதி வரட்டும், கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருவோம். இப்போ தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் சர்க்கரை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. பாலையும் சேர்த்துட்டு 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்ததும் மாற்றி வச்சுட்டு நான் 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பாதாம் கொஞ்சம் நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் திராட்சையும் சேர்த்து நல்லா பபிள்ஸ் மாதிரி வந்ததும் நான் எடுத்து அதே பாத்திரத்தில் ஊற்றி ஒரு கொதி மறுபடியும் வந்ததும் இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான அவல் பாயசம் 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடுச்சு. இது குயிக்காக நம்மளுக்கு ஏதாவது செய்யணுன்னா இதை பண்ணிடலாங்க. வாங்க, இனி என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டும் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுங்க. என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, புதினா சட்னிங்க. மதியம் லஞ்சுக்கு சுட சுட சாதம். மதியம் லஞ்சுக்கு ஹாட் பாக்ஸில் போட்டாச்சு. பீக்கிங்காக கூட்டு பண்ணியிருக்கிறேங்க. பருப்பு போட்டு பீக்கிங்காக கூட்டு பண்ணியிருக்கு. அதே போல் ரசம் வச்சுருக்கேங்க. தட்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கு. தட்டைக்காய் பொரியல் நான் அவல் பாயசமும் பண்ணியிருக்கேங்க. சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக செஞ்சாச்சு இந்த அவல் பாயசம். இன்னும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்கான சமையல் சீக்கிரமாக முடிஞ்சிடும். நம்ம டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.